Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கைனமேட்டிக்ஸ் லெசன்ல நம்ம ஒன் ஆஃப் த கான்செப்ட் எடுத்துட்டு அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ சிம்பிளா இந்த கம்மியான டைம்ல நம்ம எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் டைம் வீடியோவா இருக்கலாம். ஸோ ஜென்ரலா கைனமேட்டிக்ஸ்னா நான் ஜஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ கைனமேட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம சிம்பிளி இது வந்து ஸ்டடி ஆஃப் மோஷன் without considering forces அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸ்டடி ஆஃப் மோஷன் without considering any forces. ஸோ இதை நம்ம கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நம்ம இன்னும் டீட்டெயிலாக போக வேணாம். நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நான் ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜென்ரலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருப்பீங்க, வெலாசிட்டி படிச்சிருப்பீங்க, ஆக்சலரேஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை மட்டும் நான் ரீகலெக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாமில் வர கொஸ்டின்ஸை எப்படி டேக்கிள் பண்ணலாம், எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எப்படி நம்ம மென்ஷன் பண்ணோம்னா dx equal to x2 minus x1. இதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, அதோட ஸ்ட்ரைட் லைனில் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, இதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸோ நம்ம வெலாசிட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வெலாசிட்டி v ஈக்குவல் டு dx by dt அப்படின்னு சொல்லுவோம். இதான் நம்மளோட வெலாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஆக்சலரேஷன்றது என்ன அப்படின்னா ஸோ வெலாசிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ அதை dv by dtன்னு சொல்லியிருப்போம். சரியா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து நம்ம வந்து எழுதுவோம். கரெக்டாக? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் இந்த மோஷன் ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம ப்ரைமரியாக ஒரு 3 ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி இது நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as இது நம்ம சொல்லிக்கலாம். ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா s ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர். புரிஞ்சா? ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் தான் நம்ம ஒரு மோஷனை ஸ்டடி பண்ணுறதுக்கு மேஜராக யூஸ் பண்ண போகிறது. இதில் இருக்கிற என்னென்ன டெர்மினாலஜிஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். சரியா? ஸோ வின்றது என்ன அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் யூன்றது என்ன அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இதில் வந்துட்டு எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சுவலி ஸோ இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ எஸ் நம்ம வேறு எப்படி சொல்லலாம்னா சிம்பிள் இந்த டிஎக்ஸ் தான் நான் வந்து எஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ எஸ் ஈக்குவல் டு நம்ம டிஎக்ஸ்னு வச்சுக்கலாம். அதுதான் ஆக்சுவலி x2 மைனஸ் x1. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது என்னன்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்றது ஆக்சலரேஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படின்ற கன்சிடரேஷனில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இது இந்த பர்டிகுலர் மாடல் இருந்து இது மட்டும் யூஸ் பண்ணி எக்ஸாமில் கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோம். என்னன்னு பாருங்க. A particle moves in a straight line with a constant acceleration. It changes its velocity from 10 meter per second to 20 meter per second while passing through a distance of 135 meter in t second அப்படின்னு சொல்லிட்டாங்க. The value of t என்னன்னு கேட்குறாங்க. சரியா? சிம்பிளா என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் இருக்கு. அந்த பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகுது. அந்த பார்ட்டிகல் வந்துட்டு 10 மீட்டர் per செகண்ட் அப்படின்ற ஸ்பீட்ல இருந்து 20 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடை ஒரு பர்டிகுலர் டீன்ற டைம்ல வந்து கிராஸ் பண்ணுது. சரியா? ஸோ இந்த டியூரிங் த டியூரேஷன் வந்துட்டு இந்த டிராவலில் வந்து பார்த்தீங்கன்னா அது 135 மீட்டர் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அது எவ்வளோ டைமில் அந்த டிஸ்டன்ஸை அவ்வளோ அந்த சேஞ்ச் இன் ஸ்பீடில் வந்து கவர் பண்ணியிருக்கோம், அதுதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் தான், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளி நீ எடுக்க போகிற சம்மில் வந்துட்டு உனக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி பாருங்க. சரியா? என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, உனக்கு என்ன தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷனை சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஜஸ்ட் இந்த கொஸ்டினை மட்டும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. உனக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது 10 மீட்டர் per செகண்ட், ஃபைனல் வெலாசிட்டி வந்து 20 மீட்டர் per செகண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இருக்குது. சரியா? எஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அதான் ஆக்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா ஸ்ட்ரைட் லைனா டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். அப்போ எஸ் ஈக்குவல் டு 135 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உங்கள்கிட்ட யூ இருக்குது, வி இருக்குது, அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் இருக்குது. சரியா? இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னா அது எவ்வளோ டைமில் அந்த டிஸ்டன்ஸை இந்த சேஞ்ச் இன் ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா அதில் v இருக்குது,
u இருக்கு அண்ட் s இருக்கு. ஆனா நம்ம கிட்ட ஆக்சலரேஷன் இல்ல. சரியா? ஓகே, அது நம்ம வச்சுக்கலாம். ஆனா அந்த இடத்துல டைம் இல்ல, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இதில் நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு ஆக்சலரேஷன் தெரியாது, அது தெரிஞ்சாதான் டைம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப செகண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து டைம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபார்முலாவை ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்க டோன்ட் வரி, நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும் எப்படி நம்ம அதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். v ஸ்கொயர் ஈக்குவல் டு v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. இது நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபைனல் லாஸ்ட் வந்து 20 கொடுத்துருக்காங்களா? ஸோ 20 ஸ்கொயர் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 10 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ a வந்து என்னது ஆக்சுவலி, ஸோ ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்க வரும். 2a, s வந்து பார்த்தீங்கன்னா 135 மீட்டர். ஓகேவா? இப்போ இந்த 20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 400 கிடைக்கும். இந்த 10 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். அந்த 100 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ -100 போடுவீங்க. -100 ஈக்குவல் டு 2 இன்டூ ஆக்சலரேஷன் a இன்டூ 135. அப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சலரேஷன் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 300 இருக்கும். கீழே இந்த 2 இன்டூ 135 கீழே எடுத்துகிட்டு வந்துருங்க. சரியா? கீழே எடுத்துகிட்டு வந்துருங்க. 2 இன்டூ 135 ஈக்குவல் டு இது ஆக்சலரேஷன். ஸோ இந்த மாதிரி நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ஈக்குவேஷனோட அங்கேயே முடிய போகுது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா அது சிம்பிளிஃபை பண்ண வேணாம், அதை அப்படியே கேரி பண்ணுங்க. ஏன் கேரி பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அதை இன்னும் சிம்பிளாக என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதனால அந்த ஏவை அப்படியே கேரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன்னா, ஸோ அந்த ஈக்குவேஷன் அது v ஈக்குவல் டு u பிளஸ் 80. இதில் தான் டைம் இருக்கு, அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக சிம்பிளாக எகெயின் அந்த டேட்டாஸ் எல்லாமே இந்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணுங்க, என்ன பண்ண முடியுதுன்னு பாருங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 20, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ப்ளஸ் ஏ வந்து எல்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏ அப்படியே வச்சுக்கோங்க, ஃபைனலாக கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 80 நம்மளுக்கு இப்போ என்னன்னா டைம் தான் வேணும், அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சிம்பிளி 10 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 10 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 20 மைனஸ் 10 வந்து 10 வந்துடும். கரெக்டாக? அப்போ சிம்பிளி 10 ஈக்குவல் டு a இன்டூ டி. நம்மளுக்கு தேவை டைம் தானே. அப்போது 10 divided by a equal to t. இப்போ t சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ a வை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா 10 இருக்கும். a வந்து போடும்போது கீழே 300 போடுவீங்களா? 300 கீழே 2 இன்டூ 135 இருக்கு, அது மேலே போகும். கரெக்டாக? அது மேலே போச்சு அப்படின்னா சிம்பிளி 2 இன்டூ 1 செகண்ட். ஓகே, கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம், கன்ஜஸ்டடாக இருக்குது. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ மாற்றி எழுதிக்கலாம். சரியா? அப்போ சிம்பிளி டைம் t ஈக்குவல் டு 10 டிவைடட் பை ஏக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? 300 போட்டுக்கலாம். இன்டூ, ஸோ கீழே இல்லை, சிம்பிளி இந்த கீழே இருக்கிறது மேலே போயிடும். கரெக்டாக? அப்போ சிம்பிளி இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 2 இன்டூ 135 அப்படின்னு வந்துடும். சரியா? 1 செகண்ட். 135 வந்து இப்போ சிம்பிளி பண்ணுங்க, ஆன்சர் வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ சிம்பிளி பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளி இந்த 10 கேன்சல்ஸ், இந்த 2 1 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். இந்த 30 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன 15 இன்ட்டு 2 வந்து 30. கரெக்டாக? 15 வந்துடும். இப்போ இதை டிவைட் பண்ணுங்க. 3 இன்ட்டு 5 15. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 10 2 இன்ட்டு 5 வந்து 10, பேலன்ஸ் 3 இருக்கும். 3 இன்ட்டு 5 35 இருக்காங்க. 35னா 7 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். கரெக்டாக? 7 இன்ட்டு 5 35 வந்துடும். இப்போ 7 இருக்கா, இதை டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 9 டைம்ஸ் வந்துடும். புரிஞ்சா? அப்போ சிம்பிளி டைம் ஈக்குவல் டு 9 செகண்ட். புரிஞ்சா? அப்போ 9 செகண்டில் இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த ஸ்பீட்லேருந்து அந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகும்போது இவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருந்துச்சுன்னா வெறும் 9 செகண்ட்ஸில் என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை வந்து அச்சீவ் பண்ணிடும். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த மாதிரி ஈக்குவேஷன் மோஷன் 3 ஈக்குவேஷன் இதில் ஸ்க்ரீனில் தெரியுதா, இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வேணால் எந்த நீட் கொஸ்டின் பேப்பர் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கைனமேட்டிக்ஸ்லேருந்து ரேண்டமாக 2 கொஸ்டின் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சா? ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரேட் மாடல்னு சொல்லலாம், அது அடிக்கடி வருது. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.